ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாட்டி வந்து சீமாவோட கையில வந்து அந்த கொத்து சாவியை கொடுத்திருக்கும். இனிமே வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இத பாக்குற மனோரஞ்சனிக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். அவளுக்கு பயங்கர ஏமாற்றமா இருக்கு. என்னடா அது, அக்கா தனக்கு கொடுப்பா அப்படின்னு பார்த்தா இப்படி சீமா கையில சாவியை கொடுத்துட்டாலே அப்படின்னு புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கு. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. கதவை திறந்து பார்த்தா ஒட்டுமொத்த பரத்வாஜ் ஃபேமிலியும் இங்க வந்திருக்காங்க. உடனே வந்து அவங்கள வந்து வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் வந்து பிரேமோட அம்மா கேக்குறாங்க, ஆமா பாட்டி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே மொத்த குடும்பமுமே வந்து பாட்டியோட ரூமுக்கு போய் பாக்குது. அப்பதான் அங்க சீமா ரோகிணி 2 பேரும் இருக்காங்க. பாட்டி வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் வந்து எல்லாரும் பதறி அடிச்சுட்டு, உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் பாட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. நீங்க எல்லாருமே வந்து கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்க. அன்னைக்கு நைட்டு எனக்கு பயங்கரமா ஜுரம் வந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது எனக்கு அம்மை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன வந்து சீமா ரோகிணி 2 பேரும் தான் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, டாக்டருக்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி இல்ல, சீமா டாக்டருக்கு கால் பண்ணா டாக்டர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே அன்னிக்காரிங்க சொல்றாங்க, என்ன சீமா இது, ஒரு டாக்டர் கூடவா இல்ல, நீ சும்மா சொல்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சீமாவும் அதுக்கு பதில் சொல்ல வரா. உடனே பாட்டி சொன்னாங்க, இந்த பாருங்க உமா பவி, அவ எதுக்கு இதுல போய் சொல்ல போறா, அவ எத்தனோ தடவை கால் பண்ணி பார்த்துட்டா, டாக்டர் வந்து அப்ப வரவே இல்லை, அவங்க எல்லாம் வெளியூர் போயிட்டாங்களா அதனாலதான். ஆனா டாக்டர் வரலைனாலும் சீமாவும் ரோகிணியும் அப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து சீமா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவளோட கையில இந்த வீட்டோட சாவி இருக்கிறத உமா பவி 2 பேருமே கவனிச்சு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி இந்த சாவி அவளோட கையில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்க சீமா ரோகிணி 2 பேரும் சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் பேசுவாங்க, பாட்டி வந்து நம்மள வந்து இவ்வளவு பாராட்டி பேசினாங்கக்கா, இது வந்து நம்ம பாட்டியாங்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அதோட இவ ரோகிணி அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் இங்க பிரேம் வரா. பிரேம் வந்து ரொம்ப சந்தோஷமா அவகிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாங்க யாருமே வீட்டுல இல்லாதப்ப நீ ரோகிணியும் வந்து பாட்டியை ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க, இதெல்லாம் நினைக்கும் போதே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சீமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தன்னோட பொண்டாட்டியை பாராட்டி பேசிட்டு இருக்கான். அப்பதான் வந்து டாக்டர்கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி நான் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரேம் சந்தோஷப்பட்டுட்டு, உடனே வீட்டுக்கு வாங்க டாக்டர், எங்க பாட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, ஓகே நான் வரேன் அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாரு. அப்படி இங்க ரோஹிணி சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. இங்க சித்தார்த் வந்து எல்லா ஷர்ட்டையும் எடுத்து வச்சிட்டு இருப்பான். அப்பதான் ரோஹிணி வரா. அப்போ வந்து அவனோட ஷர்ட் எடுக்கும்போது அதுல வந்து ஒரு மஞ்சள் கரை வந்து படிஞ்சு ரொம்ப அழுக்கா இருக்கும். உடனே அவ திட்டுவா, என்னங்க இது இவ்வளவு அழுக்கா இருக்கு, இப்படிதான் வந்து நீங்க வந்து வெளில போனீங்கன்னா இப்படி வந்து ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக்கிட்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா இதுல என்ன இருக்கு, இதுதான் துவைக்கத்தான் என்னோட பொண்டாட்டி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுறான். உடனே அவளுக்கு கோவம் வருது, என்ன உங்களுக்கு ரொம்ப திமிரா இருக்கா, இதெல்லாம் நான் துவைக்க முடியாது, இப்ப நீங்க தான் வந்து இதை கையால துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கையில கொடுத்துட்டு அவப்பட்டு கோவமா இங்கேருந்து போயிடுறா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரியே இவன் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து இங்க டாக்டரும் வராரு பாட்டியை வந்து கவனிக்கிறதுக்காக. அவரும் வந்து ஃபுல்லா செக்அப் பண்ணி பார்த்துட்டு இப்ப வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்காங்க. யாரு வந்து இவங்களுக்கு வந்து கவனிச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி என்னோட 2 மருமகளுங்க தான் கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சிருக்காங்க, அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா இவங்களுக்கு குணமாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. அப்பதான் ஒரு வார்த்தையை சொல்றாங்க சீமா கிட்ட, இந்த மாதிரி பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஜீரகம் வந்து கொஞ்சம் அலர்ஜி, அதனால அதை மட்டும் போட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி சீமாவும் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் இங்க சீமா வந்து பாட்டிக்கு கஷாயம் ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் வந்து பவி வந்து அவளோட புருஷன்ட்ட வந்து எனக்கு இப்பவே தண்ணி வேணும், இப்ப எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையேவா. உடனே அவன் வந்து கையில கேமரா வச்சிருப்பான். அந்த கேமராவை தெரியாம அங்கேயே வந்து ஆன் பண்ணி தெரியாம வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு அவன் தன்னோட மனைவிக்கு கொடுக்க போயிடுவான். அப்பதான் கரெக்டா மனோரஞ்சனி வரா. இங்க வந்து சீமாவும் கஷாயம் போட்டுட்டு இருப்பாங்க.
அப்ப வந்து சீமாட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஏவி அவளை திசை திருப்பிட்டு உடனே அந்த கஷாயத்துல சீரகத்தை வந்து கலந்துடுறா. கலந்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. இங்க வந்து ரோகிணி வந்த உடனே அந்த கஷாயத்தை எடுத்து பாட்டிகிட்ட போய் கொடுத்துட்டு வான்னு சொல்ல இங்க ரோகிணியும் பாட்டிகிட்ட கொடுக்கறதுக்கு போயிடுறா. அதுக்கப்புறமா தான் இதுல வந்து சீரகம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமாக்கு தெரிய வருது. ஏன்னா ஸ்மெல் பண்ணி பாக்குறா. அதுலயே கண்டுபிடிச்சிடுறா. யார் இப்படி பண்ணிருப்பா? நான் வந்து இதுல சீரகம் ஆட் பண்ணவே இல்லையே, பாட்டிக்கு வேற அது அலர்ஜின்னு சொன்னாங்களே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி இவ யோசிக்கும் போதுதான் அப்பதான் மனோரஞ்சனி அங்க வந்தது இவளுக்கு தெரியுது. ஆகா, இவங்க தான் இல்லாத வேலை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே தடுத்து நிறுத்ததுக்காக வேகமா ஓடுறா. எங்க ரோகிணியும் வந்து பாட்டிக்கு வந்து கரெக்டா அந்த ஜூஸை கொடுக்க பாட்டியும் குடிக்க போக கரெக்டா சீமா அதை தள்ளி விட்டு பாட்டியை வந்து காப்பாத்திடுறா. உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் ஷாக் ஆகுது. எதுக்கு இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டா அப்பதான் சீமா சொல்றா, இல்ல இதுல வந்து சீரகம் கலந்துருக்கு. சோ இது வந்து உங்களுக்கு அலர்ஜி இல்ல, அதனாலதான் நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன வளர்ற இது நீ தானே வந்து போட்ட, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ அதை கலந்த அப்படின்னு கேட்க, இல்ல நான் போடல, இது வேற ஒருத்தவங்க தான் கலந்துருக்காங்க, இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் திட்டுறாங்க. யாரு வந்து அப்படி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா, என்ன நீ இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பவியோட புருஷன் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனோம், அதுல நாங்க நிறைய வீடியோஸ் எடுத்தோம், இந்த பிரச்சனைலாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவில கனெக்ட் பண்ணி அதை போட்டு விடுறான். அப்ப பார்த்தா கிச்சன்ல இங்க சீமா வந்து கஷாயம் போட்டது, மனோரஞ்சனி வந்தது, அவ வந்து சீரகத்தை மிக்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு டோட்டலா எல்லாமே வந்து அந்த வீடியோல பதிவாயிருக்கும். அது வந்து லைவா வந்து டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. உடனே இதை பார்த்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகி பாக்குறாங்க. ஏன்னா யாருமே வந்து நம்பியிருக்க மாட்டாங்க, வீட்டுல இருக்கிறவங்க யாரோ தான் வந்து சீரகத்தை வந்து கலந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு. இப்போ வந்து கண்ணுக்கு முழுசாவே பாத்துறாங்க, அந்த மனோரஞ்சனி தான் வந்து இந்த வேலையை பார்த்திருக்கான்னு. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே தன்னோட தங்கச்சியை வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நினைக்கல, அந்த ஜீரோக்கு எனக்கு அலர்ஜின்னு தெரிஞ்சும் கூட என்ன வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியா, உன்னை போய் நான் தள்ள தூக்கி வச்சுட்டான்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மயக்கமே வர ஆரம்பிக்குது. உடனே வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பதறாங்க. அப்ப பாட்டி மறுபடியும் தெளிவா பேச ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது, இப்பவே நீ வீட்டை விட்டு வெளில போடி, இனிமே உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்கிற மனோரஞ்சனிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே கையெடுத்து கும்பிடுறா. அக்கா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருக்கா, நான் வேணும்னு அப்படி பண்ணலக்கா, உன்னை வந்து காயப்படுத்தணும்னு நான் அப்படி பண்ணல, இந்த சீமாவை பழி வாங்கணும் அப்படின்னு தான் நான் பண்ணேன். ஏன்னா அந்த சீமா ரோகிணி 2 பேரும் அன்னைக்கு வந்து உன்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல எனக்கு மேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு என்னை எல்லாருக்கும் முன்னாடியே அசிங்கப்படுத்தினாங்க, அதுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், மத்தபடி உன் மேல எனக்கு எந்த விதமான கோபமும் வக்கிரமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறா. ஆனா வந்து பாட்டி வந்து அதை புரிஞ்சுக்கவே மாட்டுது. என்ன நீ சொன்னாலும் இதை என்னால ஏத்துக்கவே முடியாது, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. உடனே வந்து இந்த மனோரஞ்சனி என்ன பண்றா, பிரேமோட அம்மாட்ட போய் கெஞ்சிரா, ப்ளீஸ் நீயாவது சொல்லு சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவங்களும் வந்து பாட்டிட்ட போய் கெஞ்சுறாங்க, பாருங்க அத்தை, அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து உங்களோட தங்கச்சி தானே, அவங்களும் இந்த வீட்டுக்கு மூத்தவங்க தானே, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க யாரு பேச்சையும் கேட்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் சீமா ரோகிணி 2 பேருமே கன்வின்ஸ் பண்றாங்க பாட்டிய, அவங்க வந்து எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தானே பாட்டி அப்படி பண்ணாங்க, மற்றபடி உங்களை மேல அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, பரவாயில்ல, தயவு செஞ்சு அவங்கள வீட்டை விட்டு வெளில துரத்தாதீங்க, அவங்கள வந்து ஏத்துக்கோங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் பாட்டி வந்து யோசிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் அதுக்கு வந்து அவ இங்க தங்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை. எல்லாரும் சொல்றீங்கிறதுக்காக நான் ஒன்னே சொல்றேன், அவ இந்த வீட்டுல இருக்கலாம், ஆனா எனக்கும் அவளுக்கும் எந்த விதமான உறவும் இல்லை, எப்ப இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாலும் அவளுக்கு நான் அக்காவும் இல்லை, எனக்கு அவ தங்கச்சியும் இல்லை, இந்த வீட்டுல ஒரு ஓரமா அவளை இருக்க சொல்லு, ஆனா யாரோ ஒருத்தி மாதிரி தான் இருக்கணும், அவளுக்கு வந்து இந்த வீட்டுல எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்கிற மனோரஞ்சனிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா இது, இந்த வீட்டை ஆட்டையே போட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா இவங்க என்ன இப்படி சொல்றாங்க, இந்த வீட்டுல நம்ம ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகி பாக்குறா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.